ராஜி இன்னைக்கு என்ன சமையல் செய்யற அப்படின்னு தெரியல. செவ்வாய்க்கிழமை காலையில பையனுக்கு என்னையா ஒண்ணுமே காணா. நிறைய செஞ்ச ஐயோ மூஞ்சி பக்கத்துல வந்துட்டு பயமா இருக்குது, கொஞ்சம் பின்னாடி போயிடுறேன். ஐயோ கொஞ்ச நேரத்துல அதிர்ச்சி ஆயிடுச்சு மூஞ்ச பக்கத்துல கொண்டு வந்தோட. ஓகே என்னது வடசடியில ஏதோ செஞ்சு வச்சிருக்கிற? என்னது காட்டு. என்னடி சிரிக்கிற? அடே என்னடி ஒண்ணுமே காணா. அட கொஞ்சம் தண்ணி. அட பாவிக்கிறா, இன்னைக்கு சமையல் செய்யலையா? என்னாச்சு? உடம்பு சரியில்லை, அலாரம் வச்சா அலாரம் அடிக்கல, 6:30 மணிக்கு வச்சிருந்தேன். அதனால இப்ப என்ன பண்ணி வச்சிருக்கிற? காலையிலேயே கால் பண்ணேன். நம்ம வீட்டுக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அக்கா இட்லி வேணுக்கா அப்படின்னா வாங்கிக்கலாம் கண்ணா அப்படின்னாங்க. பேச பார்த்துட்டேன். ஓ இப்ப இட்லி ஆர்டர் பண்ணிட்டு வந்துட்டாங்க. சரிங்க, மதியானத்துக்கு என்ன பண்ணுவீங்க? மதியானத்துக்கு சூடா வச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதான். சூடாவா? என்ன அது பையன் எப்படி சூடா சாப்பிடுவான்? பையன் தான் அவன் இட்லி கொண்டு போவாரு. ஓ 2 நேரத்துக்கு இட்லி. இது என்னது? ஓ ஸ்நாக்ஸ் கடையில் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ நான் வாங்கலாம். அதுவும் அதான் அவங்க மாமா வாங்கி கொடுத்துருக்கான். ஓ அவங்க மாமா வாங்கி கொடுத்ததை வச்சுட்டீங்க. அவ்வளோதான், இருக்கிறத வந்து ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுற வேண்டியதான். திங்கட்கிழமை காலையில் ஆண்களுக்கு எப்படி வேலைக்கு போகிறதுக்கு சலுப்பா இருக்குமோ அதே மாதிரி என் மனைவிக்கும் இருக்கும் போல. ஆமா நம்ம சாப்பிட்றதுக்கு என்னது ராஜே? மதியானத்துக்கு பருப்பு சாதம் செஞ்சலாம். பருப்பு சாதம். அப்பா நான் தப்பிச்சேன். இடப்பா இது ஏனெல்லாம் இட்லி சூடு பண்ணி திக்க முடியாதுடா அப்பா சாமே. என்னைக்கு இட்லி வந்து சூடு பண்ணி கொடுத்துருக்க சொல்லு. எனக்கு என்னைக்குன்னு சொன்னது ஞாபகம் இல்லை. எப்பயுமே இல்லை, அதனால தான் ஞாபகம் இல்லை. ஓ அப்படியா? சரி சரி. காலையில் எதிர்ச்சி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப 8 மணிக்கு வேன் வந்துடும். அடுத்தது பாத்தீங்கன்னா பையனை ரெடி பண்ணிட்டு பாப்பாவுக்கு வந்து உடம்பு இப்பதான் சரியாயிருக்கு. ஸ்கூல் போவியான்னு கேட்டா திருப்பி படுத்துக்கிறாங்க. அது இல்லாத என் பையன் என் பாப்பாட்ட அடி வேற வாங்கிட்டு வந்திருக்கான் ஸ்கூல் போறியான்னு கேட்டதுக்கு. ஆமா நான் கேட்டதுக்கும் எட்டி உதைக்கிறா, யாருக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறா. அதனால ஒரு 2 நாள் கழிச்சு அனுப்பிக்கலாம் ராஜி. அதனால அவளை அப்படியே தூக்க விட்டுட்டு இவரை விட்டு ரெடி பண்ணி பேக் பண்ணி கொண்டு போய் விட்டுருணும். இவர் வேற ஒருத்தர் ரெடியா வரதுக்கு தண்ணி சுடு தண்ணியா இருக்குதான், அதனால வந்து நின்றுட்டு இருக்காரு. மணி 7:30 ஆயிடுச்சுங்க. எத்தனை மணிக்கெல்லாம் பஸ்ஸு? கரெக்டா ஷார்ப்பா 8 மணிக்கெல்லாம் பஸ் ஸ்டாப்ல இருக்கணும். ஓகே பாய். இட்லி தான் இன்னைக்கு சோது பையனுக்கு. அவருக்கு ரொம்ப பிடிக்கும். காலையிலேயே அதுதான், மதியானம் அதேதான். ஆறி போட இட்லி. நீ சாப்பிடுற மாதிரி அவ்வளவு. ஐயோ அதெல்லாம் எப்படி திக்கிறதோ தெரியல. சரி ஓகே பாய்ங்க.